பாண்டியன் ஸ்டோர் நியூ ப்ரோமோ. பாண்டியன் வெளியே போய்க்கிட்டு இருப்பாங்க. அப்போ பாண்டியன் கொடுக்க வேண்டியவங்க பணம் கொடுக்கறதா இருந்துச்சு இல்லையா, அவங்க பார்த்து பேசுகிறாங்க. என்ன பாண்டியா, ஒரு 2-3 நாளைக்கு முன்னே கடையில் பணம் கொடுத்தேன், கடையில் வேலை பார்க்குற தம்பி உனக்கு சொல்லிட்டாங்களா அப்படின்றாங்க. பணம் கொடுத்தீங்களா? ஆமாண்ணே, பணம் கொடுத்தா வாங்கிக்கோங்கன்றாங்க. சரி, முக்கியமான ஒரு வேலை விஷயமா நான் போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பணம் கொடுத்து அந்த பழனி சொல்லாமலே இருந்திருக்கான் பாத்தியான்னு கோவமாக வராங்க. வந்ததுமே பழனின்னு கத்துறாங்க. வீட்டில் எல்லாருமே வந்துடுவாங்க. என்ன ஆச்சு மச்சான் அப்படின்றாங்க. ஏண்டா, பணம் கொடுத்தா அப்படியே சுருட்டி உன்னுடைய பேக்கெட்ல வச்சுப்பியான்றாங்க. கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி இல்லை, அடுத்தவங்க பணம்னா உனக்கு அவ்வளோ இதாக இருக்குல்லன்றாங்க. மச்சான், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலன்றாங்க. ஆமாமாடா, உனக்கு புரியாதுன்றாங்க. அதுதான் கடையில் எனக்கு கொடுக்க வேண்டியவங்க 10,000 கொடுத்தாங்களாமே, அது விஷயமா எதுவுமே பேசவே இல்லை. நீ என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசுலன்றாங்க. அந்த பணத்தை கொடுக்குற ஐடியா கூட உனக்கு இல்லை எப்படியாச்சும் சுருட்டி உன்னோட பேக்கெட்டில் வச்சுக்கணும், அதுதான் உன்னுடைய எண்ணம்ன்றாங்க. மச்சான், நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, உண்மையிலே நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, போதும் நிப்பாட்டுறான்றாங்க. மறுபடியும் போய் சொல்லிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான், நீங்கள் என்ன சொன்னாலே நான் அந்த பணத்தை எடுக்கவே இல்லை அப்படின்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பாண்டியனுக்கு கோவம் பழனி கன்னத்தில் பல்லாறு அறிகிறாங்க. ஷாக் ஆகுறாங்க எல்லாரும். அடுத்து என்ன நடக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.